தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அதே நேரத்தில் அந்த மாநாடு நடத்துவது தொடர்பான அழைப்புதலை 24ஆம் தேதி சுதீஷ் எடப்பாடியார் வீட்டுக்கே போய் எடப்பாடியார் கொடுத்தார். அது தெரியுமா உங்களுக்கு? ஆதவ் அர்ஜுனா அவங்க கட்சிக்காக அவங்க இன்டர்னலாக பண்ண சர்வேயை இந்தியா டுடேக்கு கொடுத்து அதை வெளியிட வச்சுருக்காங்க. அது வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டுட்டு ஆனால் இங்கே அதை சொன்னது ஆதவ் அர்ஜுனா இந்தியா டுடேயே கருத்து கணிப்பு வெளியிட்டதுன்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா 1000 ரூபாய் வருது இல்லை? வருதுங்க, நாங்கள் வாங்குகிறோம். அப்படின்னா உங்கள் ஓட்டு சூரியனுக்கு தானே. ஐயா, இந்த தடவை 10,000 ரூபாய் அவங்க கொடுத்தாலும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். ரெட்டை இலைக்கு இப்போ செங்கோட்டையனை ஏடிஎம்கேல இது பிரிஞ்சு வந்தா சேர்ந்தார். அவரை கட்சியிலேருந்தே வெளியேற்றினதுக்கப்புறம் எங்கே போகிறது தெரியாத இருந்தப்போ தானே அங்கே போய் சேர்ந்தார். வெளியேற்றப்பட்டவர்கள் தானே சார் அவங்களோட ஒட்டி உறவாடிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து பிரிந்து விலகி சேர்ந்த முக்கிய தலைவர்கள் யாராவது இருக்காங்களா? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் 15-17க்குள்ள எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆயிரும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. ஜனவரி வரப்போகுது, எல்லாம் அப்படி ஒரு மூடு பணியாகவே இருக்கு சார். அப்படி பார்க்கப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது எல்லாம் மீடியாக்கள் தானே. எப்போதுமே தேர்தலுக்கு ஒரு 1 or 2 months முன்னால் தான் அதிகாரபூர்வமாக டிக்ளரே பண்ணுவாங்க. எப்போதுமே அப்படி தான். இன்னும் சொல்லப்போனால் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையே அப்போ தான் நடக்கும். இதுதான் கூட்டணிங்கிறது முதல்ல எல்லாமே டிசைட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தொகுதி பங்கீடை பற்றி பேசுவாங்க. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஜனவரி 15 ஒட்டி எல்லாமே சரியாகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். ஜனவரி 15ல் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியலை? அதுக்கான நெருக்கடி கொடுக்க முடியலைங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்காக பல ரீசன்ஸ் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போவே முடிக்கிறதுல அப்படின்னா எதிர்த்தரப்பு எப்படி செயல்படுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கலாம். அப்போ அவங்க ஒரு தூண்டில் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். அதுக்கப்புறம் இப்போவே முடிச்சுட்டு இந்த தொகுதி பங்கீட்டையே நீங்கள் ஏர்லியராக முடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த டயத்தில் அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுத்த காரணம் நான் அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி ஈர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது. ஆனால் ஜென்ரலாகவே என்றைக்குமே ஊருக்கு முன்னால் கூட்டணியை முடிவு செய்கிறதும் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்ததே கிடையாது. இதுக்கு முன்னால் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு ஜஸ்ட்டு 1 மாதத்துக்குள்ளே கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறம் சீட் ஷேரிங்கு போய் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயித்த வரலாறும் உண்டு. அது எல்லாமே நடந்தது. வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு கூட கூட்டணி ஃபிக்ஸ் ஆனது அதிமுக பண்ணியிருக்கு. இத்தனை மாதத்துக்கு முன்னால் ஒரு கூட்டணியை இறுதி செய்தே ஆகணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் அது பல்வேறு வசதிகள் காரணமாக. இப்போ அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க ஏப்ரல் மாதமே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இறுதி செய்யப்பட்ட. அது ஏன்? அதுதான் சொல்கிறேன். அதுக்கான ஒரு தேவை இருந்தது. மற்ற விஷயங்களை பொறுத்த தேவை இன்னும் இல்லை. அது பார்த்துக்கலாம். எப்படினாலும் அன்புமணி ராமதாஸும் சரி தேமுதிகவும் என்டிஏவுக்குள் தான் வரும். அது உறுதி. பேசி முடிச்சு வச்சுருக்காங்களா? பேசி முடிக்கல. இப்போ அன்புமணி ராமதாஸ் எதில் இருந்தார்? என்டிஏவில் தானே இருந்தார். என்டிஏ விட்டு வெளியேறிட்டேன்னு அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்புறம் என்ன? அவர் ஆல்ரெடி என்டிஏவில் தானே இருக்காரு. அவங்க அப்பா ஏதோ தவறான ஒரு முடிவு எடுக்கிறார், ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. அது விட்டு அவங்க அப்பா தானே சொல்லணும். நீங்கள் அன்புமணியை பற்றி பேசுனீங்கன்னா அன்புமணி இங்கே தானே இருக்கார். இப்போ அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இன்றைக்கு வரைக்கும் வேறு விதமாக அன்புமணியை தான் அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நாங்கள் என்டிஏ விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு. ஸோ வேறு ஒரு அறிக்கை வருகிற வரை இப்போ வரைக்கும் அவங்க இந்த கூட்டணியில் தானே தொடர்றாங்கன்னு அர்த்தம். அவங்க கட்சிக்குள்ள அன்புமணியோட ராம்தாஸ் முரண்படுகிறார்னா அது அன்புமணிக்கும் ராம்தாஸுக்கு இடையிலான பிரச்சனை. அது என்னமா பண்ணிட்டு போகிறாங்க. அன்புமணி இங்கே தொடர்கிறார், அவ்வளோதானே. இல்லை என்ன குழப்பம் இருக்குது?
சரி, அதே போல் தேமுதிக ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம்கே கூட்டணிலேருந்து வெளியில் வர்றோம்னு அவங்க சொல்லிட்டாங்களா? இப்போ இந்த கூட்டணியில் தானே சார் இருக்காங்க. அதுலேருந்து எம்பி சீட்டு கொடுக்கல, அவர் சத்தியம் பண்ணார், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வார்த்தைகள் சொன்னதும், அப்புறம் அதை எடுத்ததும் அதெல்லாம் பார்த்தோம். அதே நேரத்தில் இன்னொன்னையும் பார்த்தோமே, இதான் மீடியா பர்சன்ஸ்க்கு ரொம்ப செலக்டிவ் அம்னீஷியா உண்டுன்னு அர்த்தம். அதில் நீங்களும் விதிவிலக்கல்ல. அதே நேரத்தில் எடப்பாடி கையெழுத்து போட்டு இந்த 2026 ராஜ்யசபா தேர்தலின் போது தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு வழங்கப்படும்னு அறிக்கையை வெளியிட்டாங்களே, அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? யாரு? தேமுதிக நிராகரிச்சிட்டாங்களா? இல்லை, அதே கேள்வியை நான் வேறு விதமாக சொல்லுங்களேன். பற்றி நிராகரிச்சிட்டாங்களா? அப்புறம் அவங்களுக்கு தேவை எம்பி சீட்டு, ராஜ்யசபா எம்பி. இது 6 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தா என்ன, பின்னால் கொடுத்தா என்ன? 6 மாதத்துக்கு முன்னால் கொடுத்தா எங்கேயோ பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பாங்களா? 6 மாதத்துக்கு பின்னால் கொடுத்துட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுமா? இந்த 6 மாத கேப்பில் இவங்களுக்கு என்ன பெருசாக சாதிச்சிட போகிறாங்க? சார், ஜனவரி ஏன்னா 19 டேட்டு சொல்றாங்க. அவங்க ஜனவரி 19 அவங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு தானே நாங்கள் முடிவே சொல்லுவோம்னு சொல்றாங்க. சரி, அதே நேரத்தில் அந்த மாநாடு நடத்துவது தொடர்பான அழைப்புதலை 24ஆம் தேதி சுதீஷ் எடப்பாடியார் வீட்டுக்கே போய் எடப்பாடியார் கொடுத்தாரு. அது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் என்ன, அதுக்கு என்ன பொருள்? திமுகவும் கொடுத்துருக்காங்களா சார்? இருக்கட்டும், இந்த மாநாட்டில் வச்சு அவங்க டிக்ளேர் பண்ணலாம் அறிவிப்பை. மாறி போவதற்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா, இதுவரைக்கும் டிஎம்கேக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எப்போதுமே விஜயகாந்த் எடுத்ததில்லை. அப்படிங்கிறப்ப இப்போ மட்டும் எடுத்துருவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொன்று, டிஎம்கேல அவங்க ஒட்டணும்னா யாராவது வெளியில் வரணும். இப்போதைக்கு யாரும் வெளியில் வர்றதுக்கு தயாராக இல்லை. வைகோ வெளியில் வந்தால் இவங்க ஒட்டிக்கலாம். ஏன்னா வைகோ இவங்களும் ஒரே கம்யூனிட்டி. இப்போ வைகோ இல்லாத இடத்துல அதே கம்யூனிட்டியை சேர்ந்த இவங்களை பிரேமலதாவை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். வைகோ வெளியில் வரப்போதில்லை. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு எங்கே போக்கடம் இருக்குது? ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் அவங்க அதிமுக கூட்டணிக்கு தான் வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்குது சார்? என்னுடைய பார்வை மட்டுமில்லை, அது உறுதி செய்யப்பட்ட விஷயம். இது நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் டிக்ளேர் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். இது 2021 தேர்தல் வரைக்கும் ஓகே, ஒரு வலிமையான இன்னொரு கட்சி உருவாகலை அப்படின்னு. இன்னைக்கு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாகி திமுகக்கு அடுத்த இடத்துல 2வது இடத்துல தாவேக்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கணிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்கும்போது ஆப்ஷன் இன்னொன்று இருக்கே எல்லாருக்கும். அந்த கணிப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது பொய்யான கணிப்பு, திணிக்கப்பட்ட கணிப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் கணிப்பு வெளியிட்டிருக்கோமே நார்தர்ன் ரீஜனில், அதில் இப்போ நார்த்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் எங்கேயுமே தாவேக்காவே இல்லைன்னு வருது. எங்கள் கணிப்பை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எந்த கணிப்பை சொல்கிறீங்கன்னு தெரில. இப்போ கூட ஆதவ் அர்ஜுனா அவங்க கட்சிக்காக அவங்க இன்டர்னலாக பண்ண சர்வேயை இந்தியா டுடேக்கு கொடுத்து அதை வெளியிட வச்சுருக்காங்க. அது வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டுட்டு ஆனால் இங்கே அதை சொன்னது ஆதவ் அர்ஜுனா இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டதுன்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்றைக்கு இந்தியா டுடேலேருந்து மறுப்பு, நாங்கள் தமிழ்நாடு தொடர்பாக எந்த சர்வேயும் கண்டக்ட் பண்ணல, அது தாவேக்காவுடைய இன்டர்னல் சர்வே, அந்த கட்சி கண்டக்ட் பண்ணது, அதை அக்சஸ் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது அவங்க இன்டர்னல் சர்வேல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தான் நாங்கள் சொன்னோமே ஒழிய இது இந்தியா டுடேயின் கருத்து கணிப்பெல்லாம் நேற்றுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்குவா. அப்புறம் சார், இதை நாங்கள் கருத்து கணிப்பை நடத்துகிறோன்ட்டு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இப்போ மண்டல வாரியாக இன்டெப்த் பண்ணிகிட்டு இருக்கோம். மூட் ஆஃப் தமிழ்நாடு. அதில் நார்த்தெல்லாம் போய் பார்த்தா கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்குது. நார்த்தில் நாங்கள் போய் அந்த கள ஆய்வு செய்தப்பவும் சரி, கிட்டத்தட்ட 93 கிராமங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதில் எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டே வேற. யாரை சந்திக்க போகிறோம், என்ன மாதிரி நபர்களை சந்திக்க போகிறோம் எதுவுமே தெரியாது. திடீர்னு போவோம் ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ளே கடைசிக்கு போயிட்டு கடைசியில இருந்தால் விசாரிச்சுட்டு வரும். குக்கிராமங்கள் முதற்கொண்டு போயிருக்கோம். அதில் சொல்லப்படுற விஷயம் அப்படின்னா ஏடிஎம்கேக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கிராமப்புறங்களில் இன்னமும் இன்டாக்ட் ரெட்டை இலைக்கான மவுசு குறையலை. அதே போல் வன்னியர்கள், அதாவது பாமகவுக்கு ஆதரவு வன்னியர்களாக இருந்தாலும் சரி, பாமகவுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அன்புமணி பக்கம் இருக்காங்க. சின்னவர் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு வயசானவர் எங்கள்கிட்ட சொல்கிறாரு, எதுக்குங்க இந்த வயசான காலத்தில் இப்படி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு,
ஒருத்தர் ஒரு ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க, அது மூடப்பட்டிருக்கு. அதனுடைய வாசலில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார் எங்கள்கிட்ட. அவர் சொல்கிறாரு, சார் நம்ம இது என்ன சார், பையன் வந்து தப்பே பண்ணால் கூட 4 சுவத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு கண்டிக்கணும், பொது வெளியில காட்டி கொடுப்பாங்க. இப்போ அதே நேரத்தில் நீங்கள் அன்புமணியை பாருங்க, இவரை குறை சொல்லி அவர் எங்கேயுமே பேசலையே சார், இவர் செஞ்ச தவறுகள்னு ஒன்றையுமே சொல்லியே சார். ஒரு பொறுப்புள்ள பையனா அன்புமணி இருக்காரு, ஆனால் பொறுப்பற்ற தந்தையா ராம்தாஸ் இருக்காரு. இவர் தானே சார், ராம்தாஸ் தானே சார் எங்களுக்கு அன்புமணியை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார். இவர் நல்லவர், வல்லவர், சிறந்த டாக்டர் எல்லாம் சொல்லி அப்புறம் தானே இவரை ஃபாலோ பண்ணோம். இப்போ திடீர்னு இப்படி பண்ணால் சார், ராம்தாஸ் அவர்கள் வந்து கடந்த காலத்தில் பிரமாதமாக செயல்பட்டுருக்காரு சார். அவருடைய அறிக்கையை படிச்சுட்டு தான் ஜெயலலிதாவும் கருணாநிதியுமே அறிக்கை வெளியிடுவாங்க, எல்லாம் தெரியும் சார். அவரை வச்சு தான் நாங்களே அரசியலுக்கு வந்தோம். ஆனால் ஒன்று சார், ராம்தாஸ் அவர்கள் மேலே பெரிய மரியாதை உண்டு சார். எங்கள் வீட்டில் அவர் படத்தை ஃபோட்டோவை நாங்கள் மாட்டி வச்சுப்போம் சார். ஆனால் ஃபாலோ பண்ணுறது அன்புமணியை தான். அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ், பிஎம்கேயை சேர்ந்த யங்ஸ்டர்ஸை கேட்குறோம், அவங்க சொல்கிறாங்க சின்னையா தான் எங்களுக்கு எல்லாம் சார். நாங்கள் ஒரு 100கணக்கான பேரை பார்த்துருந்தோம் சார். அந்த பிஎம்கே தொடர்பான கேள்வியில் ஒருவர் கூட அன்புமணிக்கு எதிராகவோ ராம்தாஸ் அவர்களுக்கு ஆதரவாகவோ சொல்ல கிடையாது சார். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், கிராமங்களில் விஜய்ங்கிறதே கிடையாது. இப்போ விழுப்புரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் விஜய் பற்றி பேச்சே இல்லை. ஆனால் விழுப்புரத்துக்குள்ள கொஞ்சம் டாக்ஸ் இருக்கு, அர்பனில் தான் இருக்கு, ரூரல் அவ்வளவு இல்லை. ஒரு நாள் இப்போ நாங்கள் பேசியிருப்போம், ஒரு லேடி ஏதோ ஒன்று கேட்குறோம், அப்போ சொல்கிறாங்க, ஏம்மா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் எப்படி இங்கே அவரெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது சார். இந்த 2 3 சின்ன பையன் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க விஜய் விஜய்ன்ட்டு, மற்றபடி இங்கே ஒன்றும் கிடையாதுயா அப்படிங்கிறாங்க. ஒரு சில இளைஞர்கள்ட்ட கேட்குறோம், கேட்டால் ஒரு 4 இளைஞர்கள் கேட்டால் 3 பேர் சீமானை சொல்கிறான், ஒத்த விஜயை சொல்கிறான். விஜயோட ப்ரெசன்ஸே கிடையாது சார் கிராமப்புறங்களில். அர்பனில் மட்டும்தான் இருக்கு அவருடைய ப்ரெசன்ஸ். மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் நிறையா. பிராண்டிங் இந்த பபிள் எல்லாமே தேர்தல் முடிவு வர்றப்போ உடையும். அப்ப விஜய் பிராண்டிங் பண்றாங்களா? விஜயுடைய கட்சி, அவருடைய சினிமாக்காரர் அதனால பிராண்ட் பண்ணுவாங்க. பொதுவாக இன்னைக்கு பிராண்டிங்கிறது அரசியல் உத்திகளில் ஒன்று. நீங்க என்ன பிராண்டிங் என்ன பண்ணினா என்ன, மக்கள் ஓட்டு போடணும்ல. சும்மா நீங்களா கொம்பு சீவிட்டு ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தால் தோற்றம் மட்டுமே உண்மை கிடையாது. இந்த தோற்றம் மக்களுடைய சென்டிமெண்ட்ஸோட ஒத்து போகணும்ல, மக்கள் அதை நம்ப தயாராக இருக்கணுமே. ஸோ அதே போல் அன்புமணிக்கு தான் செல்வாக்கு இருக்குது, அந்த இதுக்குள்ளே சொல்கிறேன். அதே போல் இன்னொன்று, அந்த களத்தில் நாங்கள் பார்த்தப்போ தெரிய வந்த ஒன்று தான், களம் வந்து ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான், இல்லை சந்தேகம் இல்லை. டிஎம்கேக்கு எதிரான அதிருப்தி கண்ணா பின்னான் இருக்கு, ஏராளமாக இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த தடவை அரசு ஊழியர்கள் ஒருத்தர் கூட டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக யாரை சந்திக்கிறோம்னே தெரியாமல் சந்திச்சுட்டு இருந்தோம். இதில் வந்து கேட்டு கேட்டு சந்தித்தது அரசு ஊழியர்களை தான். ஏன்னா அங்கே அரசு ஊழியர்கள் யாருன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஊருக்கு போகிறோம், ஏதோ செஞ்சு அது பக்கத்தில் குக்கிராமத்தில் போனால் வளர்த்தின்னு ஒரு குக்கிராமம் இருக்குது, அங்கே இருக்கிறதே 1000 பேர் தாங்கிறாங்க. இப்படியே ஏதோ கிராமங்களுக்கு போகிறோம், போனால் அங்கே யாருங்க அரசு ஊழியர்லாம் போனால் ஒருத்தர் கூட டிஎம்கேக்கு ஆதரவாக சொல்லலாம். அவங்க வந்து ஒருத்தர் சொல்கிறார் விவரமாக, தங்களுடைய வாக்குறுதியில் 309வது வாக்குறுதி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ரிமூவ் பண்ணுவோம், கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, புதிய பென்ஷன் ஸ்கீமை ரிமூவ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியல. 4.5 வருஷமாக அல்வா கொடுத்துட்டாங்க, இந்த 4 மாதத்தில் எங்களுக்கு கொடுத்துட போகிறாங்க. அரசு ஊழியர்களும் அவங்க ஃபேமிலியும் சேர்த்து மொத்தம் ஓட்டர்ஸில் 6% இருக்குது சார். இந்த 6% ஓட்டு இவங்களுக்கு கிடைக்காது சார் அப்படின்னு அரசு ஊழியர்கள் அவ்வளவு தீவிரமாக இருக்காங்க. பெண்கள்லாம் பார்த்தா அம்மா காலத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. என் பொண்ணு அம்மாட்ட லேப்டாப் வாங்கி படித்து இப்போ வந்து நர்சிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கு. இப்போ என் பையன் +2 படிக்கிறான், இப்போ எலெக்ஷன் வரப்போதான், இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் லேப்டாப் தருவோம்ட்டு. ஏன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? தெளிவாக. அப்போது என் கூட அவர் வந்திருந்த இவர் ஜேவிசி ஒன்று கேட்குறாரு ஒரு கேள்வி, ஏம்மா 1000 ரூபா வருது இல்லை? வருதுங்க, நாங்கள் வாங்குகிறோம். அப்படின்னா உங்கள் ஓட்டு சூரியனுக்கு தானே? ஐயா இந்த தடவை 10,000 ரூபா அவங்க கொடுத்தாலும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் ஐயா, ரெட்டை இலைக்கு தாங்க சொன்னாங்க. இன்னொன்று 100கணக்கான வீடியோஸ் எடுத்திருக்கோம் நாங்கள். இந்த கணிப்பை மூட் ஆஃப் தமிழ்நாடை நாங்கள் வந்து வீடியோவாக கொடுத்ததில் சப்போர்ட்டிங்க்கு
அத்தனை வீடியோ நாங்கள் இது பண்ண செலக்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா நூற்றுக்கணக்கான வீடியோ வைக்க முடியாது, அது 6 மணி நேரம் 7 மணி நேரம் போகும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் வீடியோ எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கண்ணால் பார்த்தது சார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மண்டலம் வடக்கு மண்டலம் தான். வடக்கு மண்டலத்தில் சென்னை நீங்களாக உள்ள கிராமப்புறங்களை பெருமளவு கொண்டு இருக்கக்கூடிய வடக்கு மண்டலத்தில் சூழ்நிலையே வேறு விதமாக இருக்குது. அன்று கரண்ட்டாக இதை வந்து ஒரு கான்செப்சுவலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் எங்களுக்கு புலப்பட்டது. சத்தமே இல்லாமல் வடக்கு மண்டலத்தில் ஒரு ஹிந்து ஓபிசி கன்சாலிடேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அது எதனால ஹிந்து ஓபிசி கன்சாலிடேஷன்? போன தடவை போன எலெக்ஷனில் கூட இது வந்து 2021 தேர்தலில் வன்னியர்கள் நான் வன்னியர் அப்படிங்கிற போலரைசேஷன் இருந்தது. ஏன்னா எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த 10.5 வன்னியர்களுக்கான ஒதுக்கீடு சார்ந்து வன்னியர்கள் அல்லாதவரும் வன்னியர்களுக்கு எதிரான ஒரு போலரைசேஷன் இருந்தது. அதில் வந்து டிஎம்கே ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. இப்போ வந்து அது என்னன்னு தெரில, எதுனாலும் தெரில, ஒரு ஹிந்து ஓபிசி கன்சாலிடேஷன் இருக்குது. வன்னியர்கள் உள்பட அந்த ஓபிசி கன்சாலிடேஷன் இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரோ என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணிக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு முறையில் அது இருக்குது. அதனால இந்த தடவை வந்து செஞ்சி தொகுதியில் மஸ்தானே ரொம்ப கஷ்டப்படுவார். தோற்பார் நான் சொல்ல, ஆனால் கஷ்டப்படுவார். கேக் வாக்கால் ஜெயிக்க முடியாது. அதான் ஒருத்தர் சொன்னார், அந்த நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறப்போ ஒருத்தர் சொன்னார், இங்கே ஒரு 40,000 பாய் இருக்காங்க முஸ்லீம்ஸு, அவங்க கரெக்டாக போட்டுருவாங்க சார். 40,001 தான் அதிமுக கூட்டணி கவுண்டே பண்ணணும். ஆனால் இப்படிலாம் இருந்தாலுமே இந்த தடவை செஞ்சி மஸ்தான் ரொம்ப திணறுவாருங்க. அவர் ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கடைசியா அப்படின்னு தான் சொன்னார். இப்படி நாங்கள் நேரடியாக மக்களை சந்திச்சு கேட்டிருக்கோம். அது என்ன திமுக இங்கே வந்து எப்படின்னா பல கருத்து கணிப்புங்கிறது எந்த ஆதாரம் இல்லை. அவங்கள இந்த ரூமில் உட்காந்துட்டு குக் பண்ணிட்டு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் போட்டிருக்கிறதுல வித் விஷுவல் எவிடன்ஸோட கொடுத்துருக்கோம். அந்த ஆட்களை பார்க்கலாம், நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கல, எல்லாமே வித் எவிடன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நாங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்து ஆச்சரியமாக இருந்தது. அந்த அந்த கிராமங்களுக்கு போகிறப்போ ஜேவிசி அப்புறம் கூட இன்னொருத்தெல்லாம் வந்தது. அவர்லாம் சொல்கிறாரு, எப்படியும் இந்த சைடு டிஎம்கே கொடியட்டி பறக்கும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற. கூட வந்தவரை சார் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய க்ளவுட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா கிராமங்கள் நிறைய இருக்கிற பகுதி. இவ்வளவு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு. தாவேக்காக்கு கிராமங்கள் இல்லை மாதிரி போயிட்டு இருக்கோம். போனால் சம்பந்தமே இல்லாத ஒரு பிக்சர் அரண்டு விட்டது. நானும் ஜேவிசியும் தான் இது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஜேவிசியை சொல்லியிருப்பார், ஜேவிசி ஸ்ரீராமே சொல்லியிருப்பார், நாங்கள் போகிறப்ப நினச்சிக்கிட்டு போனதுக்கும் பார்த்த காட்சிக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கே ஒரு புதிய படிப்பினை, புதிய லைட்டு அப்படி. இப்போது ஒரு முக்கியமான கள ஆய்வு சவுத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சவுத்தில் இப்போ தான் சிவகங்கை, இந்த காரைக்குடி, மானாமதுரை, திருப்பத்தூர், ஆலங்குடி, இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக திருமயம் இங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது சிவகங்கையும் இதையும் அதே போல் காரைக்குடியும் அவங்க முடிச்சிருவோம். சிவகங்கைலாம் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக செந்தில்நாதன்கிற ஏடிஎம்கே காரர் இருக்கார். அவர் தான் சிவகங்கை மாவட்ட செயலாளர். செந்தில்நாதன் மேலே அவ்வளவு நல்ல அபிப்பிராயங்க, ஒருத்தர் கூட அதிருப்தியே இல்லைங்க. இன்னைக்கு சொல்கிறேங்க, செந்தில்நாதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அவர் வெற்றி பெறுவது உறுதி. வேற ஒரு லெவலில் இருக்குங்க. இப்போ அதே நேரத்தில் காரைக்குடியில் மாங்குடின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார், அவர் மேலேயும் நல்ல அபிப்பிராயம் இருக்கு. காரைக்குடியில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதையும் நான் சொல்கிறேன் சார். நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பிளேஸே இல்லை சார். அர்பனில் மட்டும்தான் விஜய், ரூரலில் கிடையாது. இதை நாங்கள் ஏற்கனவே மே மாதம் நாங்கள் எடுத்த சர்வேல 234 தொகுதி இது பண்ண சர்வேல இந்த ஃபைண்டிங்கை கொடுத்துருந்தோம். இப்போ நாங்கள் நேரடியாக கள ஆய்வு செய்கிறப்போ அந்த சர்வே வந்து ஃபோன் மூலமாக பண்ணிடுறோம். இப்போ நேரடியாக கள ஆய்வு செய்கிறப்போ திரும்ப அதை அஷ்யூர் பண்ணுற மாதிரி இருக்கு. சரி சார், இப்போ ஒன்று கேட்க சார், விஜயை ப்ரொமோட் பண்ணுறது செல்ஃப் ப்ரொமோஷனாக தாவேக்கா பண்ணுறாங்களா இல்லை வேற யாரும் ப்ரொமோட் பண்ணுறாங்களா? இது எப்படி சார் நமக்கு தெரியும்? விஜய்கிட்ட நிறைய காசு இருக்குது,
ஒரு மிக முக்கியமான ஒரு மாபெரும் தலைவரை நேற்றுக்கு நான் சந்தித்தேன். அப்போ என்கிட்ட பேசிட்டு பேச்சுவாக்கில் ஒரு விஷயம் சொன்னார். விஜய்க்கு ஒரு ஒரு 350 கோடி வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டே இருக்குது. அப்புறம் இன்னொரு 150 200 கோடி வரைக்கும் ஏதோ ஒன்று சொன்னார். அந்த மாதிரி இருக்குது. சொத்து மட்டும் 2000 3000 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒருத்தர் அவர் பேரெலாம் வேண்டாம். இது பட் உண்மையில் அவருக்கு எவ்வளோ எப்படி என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். அவர் பேரை சொல்லாமல் சொல்கிறேன். ஏதோ ஒன்று அவர் இத்தனை காலம் சம்பாதிச்சிருக்காரு. பெரிய ஸ்டாராக இருந்திருக்காரு. கோடான கோடி வச்சுருப்பார். அதெல்லாம் இல்லைங்கள. ஸோ அவரே செய்திருக்கலாம். இல்லாட்டி வேறு அவர் வரணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினர் அவங்க ஃபண்டு பண்ணலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அவர் குறிப்பிடத்தக்க வெற்றியை அவர் பெறமாட்டார் அப்படிங்கிறது தான். அவர் எம்ஜிஆர் ஆக மாட்டார். சரி அப்படின்னா சிரஞ்சீவி ஆவாரா? என்னோட கணிப்பு, இப்போ நாங்கள் பார்த்து வந்ததில்ல, என்னோட கணிப்பு அவர் சிரஞ்சீவியாக கூட ஆக மாட்டார். இதுதான் என்னுடைய கணிப்பு. சார், இப்போ திமுக தான் தன்னுடைய எதிரி தீய சக்தின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. யாரு? விஜய். சரி. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாத்தையும் கொண்டு தாவேக்கால சேர்க்கறது தான் செங்கோட்டையனும் தன்னுடைய கடமையாக வச்சிருக்கிறாரு. அங்கே உள்ளவங்க இங்கே கொண்டு வரணும், இதை இன்னொரு அதிமுக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாலிசியை தானே தாவேக்கா வச்சிருக்கு. சரி, வச்சுக்கிட்டோம். அதனால என்ன சார், அவங்க வச்சுட்டா வரணும்ல சார். இப்போ எல்லாம் சேர்ந்துட்டாங்களா? ஏடிஎம்கேல எல்லாம் படையெடுத்துட்டாங்களா? யார் சார்? நீங்களாம் சொல்லிக்க வேண்டியதான் சார். இப்போ செங்கோட்டையன் ஏடிஎம்கேல இது பிரிஞ்சு வந்தா சேர்ந்தார். அவரை கட்சியிலேருந்தே வெளியேற்றினதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியாத இருந்தப்போ தானே அங்கே போய் சேர்ந்தார். வெளியேற்றப்பட்டவர்கள் தானே சார் அவங்களோட ஒட்டி உறவாடிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து பிரிந்து விலகி சேர்ந்த முக்கிய தலைவர்கள் யாராவது இருக்காங்களா? சரி, இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் பேசிட்டு இருக்குங்கிறாங்க. தாவேகாவுடன் கூட்டணியை ஓப்பனாக டிக்ளேர் பண்ண ஒரு கட்சி இருக்கா? பேசிட்டு தானேங்கிறக்க, பேசட்டுமே. எலெக்ஷன் வரைக்கும் பேசுறதுக்கு ஒரு இஷ்யூ வேணும் இல்லைங்க. எதையாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே. இப்போ எந்த தலைவர் இங்கே வந்துட்டாங்க, எந்த கட்சி இங்கே வந்துருச்சு, வர்றப்ப சொல்லுங்க, அன்னைக்கு பேசுவோம். சும்மா அள்ளி விட வேண்டியது தானேங்க. எங்க ஒண்ணுமே பேசாம ஒரு தலைவர் அடுத்த 4 மாசத்துக்கு எப்படிங்க பஜனை பண்றது? அரசியல் நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும்ல. திமுக கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் 200 தொகுதிகளில் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு முழக்கம் வச்சாங்க. இப்போ அது ஸ்டாப் ஆயிடுச்சு, எங்கேயும் பெருசாக பேசலை. அதிமுகவும் இத்தனை தொகுதிகளில் நாங்கள் வெல்வோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கான முழக்கங்களை வைக்க முடியலை. இதுக்கு என்ன காரணம்? வைக்க முடியலைன்னு நீங்கள் ரொம்ப தவறவே புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சைக்காலஜி இருக்கும் சார். இப்போ ஏடிஎம்கே பொறுத்தளவு நாங்கள் இத்தனை தொகுதி வரைக்கும் ஜெயிப்போம்னு அது என்றைக்குமே டிக்ளேர் பண்ணதே கிடையாது சார். நாங்கள் இத்தனை தொகுதி ஜெயிப்போம், இத்தனை தொகுதிக்கு இத்தனை தொகுதி ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டதே கிடையாது. ஏடிஎம்கேட மரபே அதுதான். எம்ஜிஆர் காலத்திலே அவர் அப்படி சொல்லிட்டது கிடையாது சார். அதிமுகவுக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அதே நேரத்தில் இவங்க சொல்லுவாங்க, டிஎம்கே நாங்கள் 40 வெற்றி 200 தொகுதிகள் ஜெயிப்போம், அது அவங்களுடைய மரபு. ஏன் அதே போல் மரபு பிஜேபியில் கூட உண்டு. மோடி இத்தனை தொகுதியில் ஜெயிப்போம் பாரு. தேர்தலுக்கு தேர்தல் அமித்ஷா சொல்லுவார். இப்போ கூட இதில் பீகார் எலெக்ஷன் அப்போ கூட அமித்ஷா 150க்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு மரபு உண்டு. அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் உண்டு. ஏடிஎம்கே மரபுலேயே இந்த மாதிரி சொல்லிட்டு தேர்தல் சந்திக்கிற ஒரு மரபே இருந்தது கிடையாது. ஒரு கட்சி இப்படி பண்ணிட்டா இன்னொரு கட்சி இப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ரீசன்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது அவர்களுடைய மரபு கிடையாது, சொல்லிக்கல, அவ்வளோதான். திமுக கிட்டத்தட்ட அந்த 200 தொகுதிகள் அப்படிங்கிறத அதிகமாக மேடையில் பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? விஜய் வருகை, அதாவது நான் எப்போதும் சொல்கிறேன், இந்த பயன்படுத்தாததுக்கு பெரிய ஸ்பெசிஃபிக் ரீசன்லாம் இருக்கும்னு தோணலை. ஆனால் அதே நேரத்தில் வேறு விதமாக யோசிக்கலாம். டிஎம்கே 2016 பெற்ற அளவுக்கேனும் வெற்றியை பதிவு செய்யுமாங்கிறது எனக்கு டவுட் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், திமுக ஆட்சியை பிடிக்காது, அது உறுதி. நாங்கள் பார்க்குறோம். நான் என் சொந்த அனுபவத்தின் பேரில் இப்போ இது வடக்கு மண்டலம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். அதுதான் நீ எதை வச்சு சொல்கிற அப்படின்னு கேட்டால் நீங்கள் போய் எங்கள் வீடியோவை பாருங்கன்னு சொல்லுவேன். அதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில் என் சுய அனுபவம் சார்ந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதன் அடிப்படையில் டிஎம்கே ஆட்சிக்கு வராது. ரைட், சரி, ஆட்சிக்கு வராதுன்னா எவ்வளோ தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும்?
2016 அவங்க 89 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு கூட எடுக்கும்னு எனக்கு தோணல. ஒரு முக்கியமான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு போயிருந்தப்போ ஒரு முக்கியமான கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர், அவரை நான் சந்திக்கிறேன். அவர் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற முக்கியஸ்தர். அவர் பர்சனலாக இந்த விவாதம் முடிஞ்சிட்டு நாங்கள் எங்களுக்குள்ள டீ இந்த பிஸ்கட் சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறார், சார் இந்த தடவை எங்கள் கூட்டணிக்கு மொத்தமாக 70 சீட்டு கிடைச்சா பெரிய விஷயம் சார் அப்படின்னார். இத்தனைக்கு அவர் வந்து ஒரு அறிவுஜீவியாக கருதப்படுகிறவர், ரொம்ப அனலிட்டிக்கலாக பேசக்கூடியவர். அவர் சொன்ன வார்த்தை வெளிப்படுத்திக்கல எல்லாரும் பகிரங்கமாக. அவங்க இப்போ இதே இது மேடையில் பேசினா அத்தனை நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்கிட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க. என்னன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பார். அல்ல கிறிஸ்டியன்ஸ் ஓட்டை மட்டுமே பிரிக்கிறான்னு வச்சுப்போம். அந்த மாதிரி பிரித்தாலே அந்த வகையிலேயே ஒரு 4-5% வாக்குகள் டிஎம்கேக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அடிபடும், அது குறையும். அப்புறம் ரொம்ப அதிருப்தியில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. அரசு ஊழியர்கள் அவங்க குடும்பத்துடைய வாக்குகள் போச்சு அப்படின்னா அது 2-3% வரைக்கும் அடி வாங்கும். இதெல்லாம் சேர்த்தாலே கடந்த தேர்தலில் டிஎம்கே என்ன பெற்றதோ அதோடு ஒப்பிடுகிறப்போ 10% வரைக்கும் அது வாக்குகளை இழக்க வேண்டியிருக்கு. 10%னா சாதாரண வித்தியாசம் இல்லை. 6-5% வாங்கினாலே டெசிசிவாக போயிடும். இது எங்கேயோ போய் நிற்கும் போல இருக்கு. அதனால இந்த தடவை டிஎம்கேக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல தாவேகாவுக்கும் வாய்ப்பே கிடையாது. தாவேகா வந்து ஒரு அர்பன் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகுது. தாவேகா குறிப்பிடத்தக்க விதத்தில் ஒரு டபுள் டிஜிட் பர்சன்டேஜை ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு பர்சன்டேஜை ஸ்கோர் பண்ணுவாங்க, டபுள் டிஜிட் வருவாங்க. நான் 12லேருந்து 15 வரைக்குமே வருவாங்கன்னு சொன்னேன். ஆனால் அது வந்து சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 5 சீட்டு 6 சீட்டுக்கு மேலே போகாது. சரி சார், இப்போது சமீபத்தில் பியூஷ் கோயல் வந்தார் இல்லையா, அதிமுக பியூஷ் கோயல் சந்திப்பு நடந்ததில்ல, ஏதாவது முடிவுகள் ஏதாவது? எந்த முடிவு எடுக்கல. அங்கே பங்கேற்ற 2 முக்கிய தலைவர்கள்ட்ட அந்த அவங்களே உட்காந்து பேசின 2 முக்கிய தலைவர்கள்ட்டையே நான் பேசினேன். அவங்க சொன்னது எல்லாமே 2மே ஒன்றா தான் இருந்தது. அவங்க என்னன்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு அர்ஜுன் ராம் மேக்வால் வந்திருக்காரு, பியூஷ் கோயல் இதனுடைய பொறுப்பாளராக இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஒரு அறிமுக கூட்டம் மாதிரி இருந்தது. ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகப்படுத்திக்கும் ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி இருந்தது. ஜென்ரலாக நம்ம எப்படி கொண்டு போகணும், எது எந்த கட்சியில் வர்ற மாதிரி இருக்குது, வேறு எந்த கட்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இதை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க. அதில் கூட பியூஷ் கோயல் கேட்டிருக்காரு, நம்ம டிஎம்கேக்கு எதிராக போகக்கூடிய எந்த ஒரு வாக்கையும் முடிஞ்ச வரைக்கும் சிதற விடாமல் நம்ம தன்னை கட்டி கொண்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு எடப்பாடி சொல்லியிருக்காரு, சிதற விடணும்னு நான் சொல்லவே இல்லை, அந்த வாக்குகள் வெளியில் போகணும்னு நம்ம விரும்பவே இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து அவங்களா என்டிஏ விட்டு வெளியில் போனால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து வெளியில் போகணும் தள்ளலை, அவங்க வெளியில் போனால். அதனால எனக்கு அவங்க திரும்ப என்டிஏக்குள்ளே வர்றதுலாம் எந்த ஆட்சேபனையும் இல்லை, அப்படித்தான் சொல்லியிருந்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. பட் அதே நேரத்தில் இப்போ டிடிவி தினகரன் இப்போ கூட இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு, போன தடவை நான் இவ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன், அதே போல் வர விடலை, தோக்கடிச்சேன், இந்த தடவையும் தோக்கடிப்பேன்னு அவர் சொல்கிறாரு. அதே போல் ஓபிஎஸ் எடப்பாடி தலைமையில் தமிழக என்டிஏ இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேங்கிறாரு. ஸோ என்டிஏவுக்குள் வருவதில்லைங்கிற முடிவை அவங்க 2 பேரும் எடுத்திருக்காங்கங்கிறப்போ இதுக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொன்று, இந்த 2 பேரையும் வர வைக்கணுங்கிறதுல ஒரு அளவு கடந்த ஆசைன்னு எதுவுமே பிஜேபிட்டையும் இல்லை. அதுக்கு காரணம் அவர்களை ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்களாக ஒரு காலத்தில் நினச்சிருக்கலாம், இப்போ அவங்க தெளிஞ்சிருக்காங்க. இல்லை, அது சம்பந்தமாக பியூஷ் கோயலோ அர்ஜுன் ராம் மேக்வாலோ பேசலை. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் இவ்வளோ தொகுதியில் போட்டிடலான்னு ஆசை இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அந்த அதெல்லாம் பேசுவாங்கள்ல, அப்படி அந்த மாதிரி எதுவுமே பேசலாம். தொகுதியை பற்றியோ தொகுதி பெயர்கள் பற்றியோ தொகுதிகளுடைய நம்பர்கள் பற்றியோ எதுவும் பேசலாம். ஆக்சுவலாக என்ன தொகுதி கேட்கலாம் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷனோட பிஜேபி மாநில தலைமை போயிருந்தது உண்மை. அதற்கான லிஸ்ட்டு கூட அவங்க கையில் இருந்தது. ஆனால் அந்த லிஸ்ட்டே பரிமாறிக்கொள்ளப்படல. ஏன்னா அதற்கான அவசியம் அந்த அந்த முதல் கட்ட ப்ரிலிமினரி ரவுண்டில் ஏற்படவே இல்லை.
ஏன்னா அறிமுகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 2019 பியூஷ் கோயல் தான் தேர்தல் ஆனால் பொறுப்பாளராக அர்ஜுன் இருந்தார். ராம் மேக்வால் இல்லை, ம். அப்போ இருந்தார். அர்ஜுன் ராம் அதனால தெரியல. தான் சொல்கிறேன். அது வந்து அறிமுக கூட்டமாக இந்த இதுக்கு இப்போ தான் அவர் வந்திருக்காரு. ஒரு சாதாரணமான ஒரு அறிமுக கூட்டமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெல்லாகக்கூடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிற ஒரு இயல்பான ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸாக இருந்தது. அப்படித்தான். அதனால தொகுதி எண்ணிக்கை பற்றியோ தொகுதிகள் பற்றியோ எதுவுமே பேசப்படலை. அது இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் இவங்களா 23 தொகுதி தான் கொடுக்குறேன்னாங்க, அதே போல் டிடிவிக்கு 6, இவருக்கு 3, அப்படி இப்படிலாம் அள்ளி விடுறாங்களே, அது அத்தனையும் வெறும் கற்பனை. அது வேண்டுமென்றே என்டிஏவுக்குள்ளே ஒரு உடசலை உருவாக்கணும். என்டிஏவுக்குள்ளே இருக்கிற உறுப்பு கட்சியான பிஜேபி கேடர்ஸ் மத்தியில் ஒரு மனக்கசப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே முயன்று வந்திருக்கக்கூடிய சக்திகள் மீண்டும் செய்ய தொடங்கி இருக்கின்றன. சூப்பர் சார். ரொம்ப முக்கியமான ஜியோ பொலிட்டிக்ஸ் விஷயம். அது ரொம்ப தெளிவான இன்டர்னல் அனலிசிஸாகவே உங்களுடைய இந்த பேட்டியை நான் பார்க்குறேன். நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.